Okay, we'll pray. Loving Heavenly Father, thank you, Lord, for bringing us together. Thank you, Lord, that we are your children. Thank you, Lord, for your Son. Thank you, Lord, for saving us. Thank you, Lord, for talking to us. Thank you, Lord, for communicating to us, Father. There is no need for a creator to talk to its creation, but you are, and we thank you so much, Father. Thank you, Lord, that you are a God who loves and who wants relationships, who wants us not dutiful but loving children. So help us, Father, to become more like what you want us to be. Let your word, which we study, help us to go in that direction, Father, not as a scholar, but more as a loving child. Help us in this transformation, help us in this change, sanctify us, be with us, Father, while we learn. May the word work in us and help us to share the word with others. In Jesus' wonderful name I ask, Amen. ஓகே ஸோ நம்ம கவர்னன்ட் கீப்பிங் காடில் அந்த சீரீஸ் பார்த்தோம் அண்ட் லாஸ்ட் வீக் பண்ணும்போது ஃபுல் ரீகேப் பண்ணோம் இல்லையா. ஸோ நம்ம டேனியல் டைம் வரைக்கும் கடவுள் மெசையா பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு மக்கள்கிட்ட அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி we are going to start with the book of எசேக்கியல் ப்ராஃபிட் வழியாக கடவுள் மெசையா பற்றி என்ன சொன்னாருன்னு சொல்லி. ஸோ அது ஒரு கிளியர் அவுட்லைன். பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ லிட்டில் அபவுட் எசேக்கியல் அண்ட் தென் அப்போ தான் நமக்கு அந்த புக்கில் இருக்கிறது கொஞ்சம் விளங்கும். ஓகேயா. ஸோ எசேக்கியல் டைமில் தான் அந்த கேப்டிவிட்டிலாம் நடக்குது. ஓகே. ஸோ என்ன ஹிஸ்ட்ரி, அவங்க கண்ட்ரி ஹிஸ்ட்ரி யோசிச்சிங்கன்னா கண்ட்ரி ரெண்டாக உடையுது இல்லையா. சோலமனுக்கு அப்புறம் நார்த்து சவுத்துன்னு ரெண்டாக உடையும். நார்த்து கண்ட்ரி பேர் இஸ்ரேல், சவுத் கண்ட்ரி பேர் ஜூடா. ஜூடாவில் தான் ஜெருசலம் இருக்குது, டெம்பிள் இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அசிரியா வராங்க. நார்த் பார்ட் இஸ்ரேல் கேப்சர் ஆகி போயிடுச்சு. அசிரியாவை பேபிலோன் கேப்சர் பண்ணிடும். பேபிலோன் கொஞ்சம் கீழே இந்த சவுத்தில் இருக்குது, அசிரியா நார்த்தில் இருக்குது. அசிரியா கேபிட்டல் நினிவே, ஜோனாலாம் போனார் இல்லையா, அந்த அங்கே. இது பேபிலோன். அதுக்கும் முன்னால் டவர் ஆஃப் பேபிள்லாம் கெட்டின அந்த ஊர். ஓகே. ஸோ பேபிலோன் அண்ட் அசிரியா பேபிலோன் அசிரியாவை பிடிச்சிருச்சு. ஸோ அப்போ அசிரியாவுக்கு அடியில் இருந்த எல்லா லேண்டும் இவங்களுக்கும் சொந்தம். அப்போது அந்த நார்த்தர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல் இப்போது பேபிலோன் அடியில் இருக்குது. இப்போ இந்த சதர்ன் பார்ட் மட்டும் துண்டாக நிற்கிது இல்லையா, குட்டியோண்டு ஒரு ஏரியா, அது சின்னோண்டு ஏரியா. அந்த மேப்பை போடணும்னு நினச்சேன், சின்னோண்டு பிளேஸ் அது. அதனால் சில கிங்ஸ் அது ஒரு ப்ரைம் லொக்கேஷன் நினைப்பாங்க. ஏன்னா நார்த் யூரோப்பு, நார்த்துலேருந்து ஆஃப்ரிக்கா பக்கம் போகணுன்னா இப்படி இந்த தாண்டி தான் போகணும். அப்போது அந்த ஜெருசலம் இஸ்ரேல் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. கடல் வகையில் போகணுன்னாலும் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ். இந்த ட்ரேட் ரூட்டுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ரோடுனால சில கிங்குகள் மற்ற ராஜாக்களுக்கு கண்ணை உறுத்துகிற ஒரு இடம் இந்த இடம். இல்லைனாக்கா அவங்க பாட்டுக்கு இந்த சரி நீங்களாச்சும் உங்கள் டெம்பிள் ஆச்சு, உங்கள் ஜெருசலம் ஆச்சு, நீங்கள் பாட்டுக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. இவங்க ரூல் பண்ணுவாங்க, ஆனால் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் நாட்டில் இருங்கன்னு. ஸோ இப்படி எப்படினாலும் இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன். அப்போ பேபிலோன் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா டேனியல் காலத்திலே இருந்த ஒரு ப்ராஃபட் தான் ப்ரீஸ்ட் ஏன்னா இவர் ப்ரீஸ்ட் எசேக்கியல். ஓகே. ஸோ இவங்க ரெண்டும் ஒரே டைமில் நான் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி இந்த இதில் கலந்து சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு அவுட்லைன். ஐ எம் ஹோப்பிங் அது மற்றவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ டேனியல் ஜூடா கோத்திரம், ரைட். அப்போ அவர் ஒரு ராஜ குடும்பத்தில் இருக்கிறது மாதிரி, ரைட். ஸோ ஹீ இஸ் லைக் ஆமாம் பார்ட் ஆஃப் த ராயல் ஃபேமிலி, பிரின்ஸ் மாதிரி. ஸோ பேபிலோன் பேபிலோன் ராஜா நெபுகாத்நேசருடைய ஆட்டிடியூட். ஓகே. அவர் எல்லாரையும் அடித்து அசிரியாவுக்கு அடித்து கிளப்பி அவங்கள தங்கள் சொந்த நாட்டில் இருக்க விடாமல் கலக்கி எடுத்து வேறு நாட்டு மக்களை கொண்டு இந்த ஏரியாவில் குடியிருக்க வச்சு அப்படியே ஒரு
ஒரு ஒரு அந்த நாட்டையே அழிச்சிருவாங்க. அந்த இல்லாமல் போயிடும்ல. வேறு நாட்டு மக்கள் தமிழ்நாடு யோசிச்சு பாருங்க. இப்போ தமிழ்நாட்டில் வேறு நாட்டு மக்களை கொண்டு போய் தமிழ்நாட்டில் உட்கார வச்சுட்டு தமிழ்நாட்டு மக்களை கைதியாக வெளியிலலாம் கூட்டிகிட்டு போனாங்கன்னா தமிழ்நாடுன்னு இல்லாமல் போயிடும். அதுதான் அசிரியாவுடைய ராஜாக்களுடைய ஐடியா. அந்த அந்த இன்ஃபேக்ட் அந்த ராஜாக்களுடைய கொடுமையான ரூலை படித்து அதை ஃபாலோ பண்ண ராஜாக்கள் உண்டு ஹிஸ்ட்ரியில். அதை மாதிரி நிறைய பேர் 19th century 18th centuryலலாம் நிறைய பேர் அப்படி பண்ணாங்க. இருக்கட்டும், எங்கேயோ போயிட்டேன். பட் பேபிலோன் ராஜா அந்த மாதிரி ஒரு க்ரூவல் கிங் கிடையாது. ஒரு மாதிரி அந்த கொடூரமான மனுஷர் கிடையாது. அவர் நான் ரூல் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு கப்பம் கட்டுங்க, டேக்ஸ் கட்டுங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லீட் யுவர் லைஃப். அவருக்கு அவ்வளோதான். ஐ எம் யுவர் கிங், யூ பே மீ டேக்ஸஸ் அண்ட் தட் இஸ் தட். அந்த ஆட்டிடியூட் அவருக்கு. அப்போது ஆனால் நான் இது முன்னாலேயும் சொல்லியிருக்கேன். ஸோ நல்ல கிளெவர் பீப்புள், விஷயம் தெரிஞ்ச பீப்புளை தங்க நாட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அதுவும் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு வழக்கம். ஸோ ரிசர்ச்சர்ஸ், சயின்டிஸ்ட்டு அவங்கள எல்லாரையும் முதல்ல இன்னொரு கண்ட்ரி கேப்சர் பண்ணிச்சுன்னா முதல்ல அது மூளை இல்லையா, பத்திரப்படுத்தி தங்க நாட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க பத்திரமா. ஸோ அவங்கள நல்லா வச்சுருப்பாங்க, அவங்கள கைதி மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க. அதனால தான் டேனியலையும் கைதி மாதிரி வைக்கல, ராஜ சாப்பாடு போட்டு பேலஸ் பக்கத்துலேயே கொடுத்து லெசன்ஸ் நடத்தி அந்த மாதிரி அவங்கள கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லாட்டை கூட்டிகிட்டு போயிட்டார். ஸோ அந்த பெஸ்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டார். மீதி பேசாமல் இருக்கலாம், ரைட்? அவங்க பாட்டுக்கு இருந்திருக்கலாம். தே குட் ஹவ் ஜஸ்ட் கண்டினியூட் தேர் லைஃப். இன்ஃபேக்ட் இவங்களுக்குன்னு ஒரு ராஜாவும் இருந்தார், செதக்கையான்னு ஒரு ராஜா இருந்தார். நான் நேம்ஸ் தப்பாக சொல்லணும், ரொம்ப சிமிலர் நேம்ஸ். ஆல்ரெடி ஜெருசலேமுக்கு ஒரு ஜூடா ராஜா இருந்தார், அவர் பாட்டுக்கு இருந்திருக்கலாம். அப்படி ஒரு சிச்சுவேஷன், ஒரு கேப்டிவிட்டி போயாச்சு, இவங்கெல்லாம் இருந்திருக்கலாம். அந்த டைம்லலாம் தான் எசேக்கியேல் ஹீ இஸ் லிவிங், ஓகே. ஆனால் ப்ராஃபெட் ஆகலை, ஹீ இஸ் ஸ்டில் லிவிங் அட் தட் டைம். ஆனால் என்ன நடக்கும், ஜெரமையா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சொல்லுவாங்க, ராஜா அமைதியாக இரு, இந்த கேப்டிவிட்டி கடவுள் அலோவ் பண்ணி நடக்கிற ஒரு கேப்டிவிட்டி, அவர் எழுப்புனது தான் நேபுகாத்நேசர். அதனால் எதிர்த்து சண்டை போடாதீங்க, டோன்ட் ஃபைட் இட். அதாவது கெட்டது நடக்குது, இஸ்ரேல் மக்களுக்கு கெட்டது நடக்குதுன்னு நினச்சி சண்டை போடாதீங்க, ஜஸ்ட் கீப் குவயட், திங்ஸ் வில் பி ஓகே. கேப்டிவிட்டியில் போனவங்களும் 70 வருஷத்தில் திரும்பி வந்துடுவாங்க, ஜஸ்ட் பி குவயட்டுன்னு காட்லி ப்ராஃபிட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து சேச்சா நம்ம காடு நம்மளை இப்படி ஒரு பேகன் இல்லை இன்னொரு காடை ஒர்ஷிப் பண்ணுற ராஜாக்கு அடிமையாக்கி வைப்பாரா? நெவர். நம்ம சண்டை போடணும், வி ஷுட் டூ பேட்டில், அப்போ நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் ஹியரில் ரெண்டும் ரொம்ப அந்த ராஜா வந்து குழம்பி போயிடுவார். குழம்பிட்டு சும்மா இருங்கன்னு சொல்கிற காட்லி ப்ராஃபிட்டோட குரலை கேட்காம போயிடுவாங்க. என்ன நடக்கும்னா அந்த ராஜா என்ன பண்ணுவார், குட்டி குட்டியாக ரிபெல் பண்ண ஆரம்பிப்பார். லைக் நான் கப்பம் கொடுக்க மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்கிறது, இல்லாட்டி நான் கொஞ்சம் தான் தருவேன்னு சொல்கிறது, இல்லாட்டி பக்கத்தில் இருக்க இன்னொரு ஈஜிப்ட் கிங் யாரையாவது துணைக்கி கூப்பிட்டுட்டு நீங்கள் என் பேக்கில் இருங்க, அவர் சண்டைக்கு வந்தாருன்னா நீங்கள் எனக்காக சண்டை போடுறதுக்கு வாங்க அப்படின்னு ஃப்ரெண்டு பிடிக்கிறது. இந்த மாதிரி, அதாவது நெபுகாத்நேசருக்கு அகெயின்ஸ்டாக வேலைகள் செய்தார் இந்த ராஜாவும். நம்ம இஸ்ரேல் ராஜா பண்ணார். அது பண்ணும்போது தான் நெபுகாத்நேசருக்கு ஒவ்வொரு வாட்டியும் அது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு லாட்டில் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போனார், செகண்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் பேரை தூக்கிட்டு போவார், இன்னும் கொஞ்சம் பேரை, அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்திருப்பார். அப்புறம் தேர்ட் டைம் வந்து ஒரேடியாக நிறைய பேரையே ஆர்மிக்கு, வீட்டு வேலைக்கு அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரையும் தூக்கிட்டு கொண்டு போயிடுவார். ஜெருசலேமையே எரிச்சிருவார். ஏன்னா ரொம்ப நொய் தொந்தரவு பண்ணுறாங்கன்ட்டு ஃபுல்லாக டிஸ்ட்ராயே பண்ணிடுவார். ஆனால் அது காரணம் ஆக்சுவலாக இஸ்ரேல் தான். இஸ்ரேல் ராஜா அது கூட இருந்த கவுன்சில் மெம்பர்ஸ் அவங்க எல்லாரும் தான் பண்ண தப்புனால நெபுகாத்நேசர் வில் டிஸ்ட்ராய் ஜெருசலம். ஓகே, ஸோ இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு பொலிட்டிக்கல் கேம். ஸோ
பிப்ளிக்கல் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீ பி குவைட் சொல்லுவாங்க, கேட்காம பண்ணிடுவார். ஸோ எசேக்கியேல் வந்து 2வது லாட்டில் அங்கே பேபிலோனில் போய் சேர்றார். ஓகே, ஸோ அவர் செகண்ட் லாட்டில் போனவர். அவர் வந்து ப்ரீஸ்ட், லேவி கோத்திரமாக இருக்கும், ப்ரீஸ்ட் அவர். ஓகே, ஆனால் சேட் டைம்ஸில் தங்க கண்ட்ரி கண்ணு முன்னாடி சொன்ன பேச்சு கேட்காதனால, கடவுள் பக்தி இல்லாதனால, கண்ணு முன்னால் அழிஞ்சு போகிறது பெரிய வேதனையாக இருந்திருக்கும். இவர் ப்ரீஸ்ட்டு, டெம்பிள் எரிஞ்சிருச்சு, ஜெருசலம் இல்லை, டெம்பிள் போயிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப 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 சேடாக இருந்திருப்பாங்க. யூ கேன் அதை மனசில் வச்சு வாசிங்க, அதுக்கு தான் இந்த ஹிஸ்ட்ரி. ஓகே, ஆமாம், ராஜாக்கள் டிஸ்ஒபே பண்ணுறதை பார்ப்பாரு, ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் கிட்ட குரல் கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்களேன்னு பார்ப்பாரு. நெபுகத்நேசர் ஆக்சுவலாக ஆமாம், ஜூடா டேக்ஸ் கட்டிகிட்டு இருந்தாங்கன்னா பேசாமல் போயிருந்திருக்கோம். இந்த ரிபல்ஸ் வர 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 அவரும் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே வருவார். ஓகே, ஸோ நம்ம புக்கு எசேக்கியேல் புக்கு ஸ்டார்ட் ஆகும்போது 2வது சீஜ், 2வது கேப்டிவிட்டி நெபுகத்நேசர் பண்ணியாச்சு. எசேக்கியேல் பேபிலோனில் இருக்கிறார். இப்போ பேபிலோனில் இருந்து கிடைக்கிற விஷன்ஸ் அண்ட் ப்ராஃபஸியை தான் ஹீ இஸ் ரைட்டிங் இட் டவுன். ஓகே, ஓகே, புக்கில் பாதி தூரத்தில் சாப்டர் 33ல் நியூஸ் வந்து கிடைக்கும், ஜெருசலேம் கீழே இட் இஸ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெருசலேம்லேருந்து தப்பி வந்த ஒருத்தர் வந்து சொல்வார் எசேக்கியேல்கிட்ட. சாப்டர் 33ல் இருக்குது, எண்ட் ஆஃப் சாப்டர் 33ல். ஸோ அந்த டைம் இந்த தான் சிச்சுவேஷன். ஓகே, திஸ் இஸ் த சிச்சுவேஷன். ஸோ எசேக்கியேல் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் அ ஈஸி புக் டு ரீட். இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட் because too many riddles, signs, parables, visions, prophecies. So it is not a simple reading. Okay, எனக்கு தோணுனது சொல்கிறேன். not too simple. ஓகே, அது ஒன்று. ஒரு ஐடியா, ரஃப் ஐடியா எனக்கு விளங்கினதை வச்சு. ஓகே, ஸோ எசேக்கியேலை நீ யூஆர் அ ப்ராஃபிட். இவ்வளோ நாள் அவர் இன்னும் ப்ரீஸ்டாக இருந்தாரா இல்லையான்னு தெரியாது, ஆனால் அவர் ஹீஸ் அ ப்ரீஸ்ட், லேவி கோத்திரம் ப்ரீஸ்ட். ஓகே, அவரை ப்ராஃபட்டாக ஆக்குறாரு. ஸோ தட்ஸ் த கால். ஸோ காட் இஸ் காலிங் ஹிம் டு பி அ ப்ராஃபிட் அண்ட் டெல்லிங் ஹிம் த ஜாப் டு டூ பேபிலோனில் இருக்கும் போது. ஓகே, ஸோ அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ். அப்புறம் ஜெருசலேமை பற்றி, ஜூடா பற்றி, டெம்பிள் பற்றி நிறையா சொல்கிறாரு. அது ஒரு 4th சாப்டர்லேருந்து 11th சாப்டர் வரைக்கும். அந்த 11th சாப்டர் எண்டிங்கில் ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மெசேஜோடு இருக்கும். 12லேருந்து 24 வரைக்கும் எப்படிலாம் கஷ்டப்பட போகிறாங்க அவங்க இன்னும் ஃப்யூச்சரில் அப்படின்ற காரியங்கள் அதில் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி மச் அபவுட் இஸ்ரேல், ஜெருசலம், ஜூடா. ஓகே, ஸோ மேபி அதனால ரொம்ப நமக்கு அது ரிஃப்ளெக்ட் பண்ணலையா தெரியல. ஓகே, இன்னும் அப்புறம் அடுத்த ஃபியூ சாப்டர்ஸ் வந்து அந்த டைமில் அந்த ராஜாக்கள் போய் ஹெல்ப் கேட்கலான்னு நினச்ச இப்போ உள்ள லெபனான், டயர் வந்து லெபனான் அண்ட் ஈஜிப்ட், இந்த 2 கண்ட்ரிக்கிட்டேயும் போய் தான் ஹெல்ப் கேட்க போவாங்க அவங்க. ஸோ அவங்க மேலே கடவுள் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட், அது ஒரு ஃபியூ சாப்டர்ஸ் இருக்குது, 25 to 32. வெரி ரஃப் அவுட்லைன். ஓகே, ரொம்ப ரொம்ப ரஃப் அவுட்லைன். ஆக்சுவலாக நான் ரஃப் அவுட்லைன் எழுதணும் மேலே. அதுக்கப்புறம் 33லேருந்து 39 வந்து திரும்ப இஸ்ரேல் பற்றி, திரும்ப அவங்க பட போகிற கஷ்டங்கள் பற்றி இன்னும் கொஞ்சம் சாப்டர்ஸ் இருக்குது. அண்ட் தென் 40லேருந்து ஒரு 48 வரைக்கும் ஃபுல்லாக மெசியானிக் ஹோப் கொடுக்குற ஒரு ரெஸ்டோரேஷன் நடக்க போகுது உங்கள் நாட்டுக்கு. ஒரு காலம் வரும், திங்ஸ் வில் சேஞ்ச், ஒரு நல்ல ராஜா வருவார், அவர் கோயில் கட்டுவார், அப்படின்னு சொல்லி 40லேருந்து ஒரு 8 சாப்டர். நைஸ், வெரி நைஸ் வர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் புக்கோட அவுட்லைன். வெரி மச் ஃபோக்கஸ்ட் ஆன் இஸ்ரேல் மேலே வர ஜட்ஜ்மெண்ட், அது அவங்களுடைய ஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் மேலே வர ஜட்ஜ்மெண்ட். அண்ட் த புக் க்ளோசஸ் வித் ரெஸ்டரேஷன். மேக் சென்ஸ் ஸோ ஃபார்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு வேர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் வேர்ஸ் அண்ட் லாஸ்ட் வேர்ஸ் மட்டும் பாருங்களேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் டெஃபினெட்லி த புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங், நோ டவுட். ஓகே, ஃபஸ்ட்டு வேர்ஸ் எசேக்கியேல் 1:1 வாசிக்கிறீங்களா? 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே
நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். ஓகே. ஸோ இங்கே தான் இப்படிதான் ஆரம்பிக்குது. அவர் கேப்டிவாக இருக்கிறாரு. அந்த 30th இயர்னா எதில் உள்ள 30th இயர்னு தெரியாதான், கவுண்ட் பண்ண தெரியல. ஐ மீன் பீப்புள் டோன்ட் நோ எங்கேருந்து 30th இயர்னு. ஸோ சம் பீப்புள் சே அவருடைய 30th வயசு. ஓகே. ஸோ அவருடைய 30th இயர்னாக்கா அது வந்து நிஜமாவே ரொம்ப சேட் டே. ஏன்னா 30 வயசு ஆன பிறகு தான் டெம்பிளில் வேலைக்கு என்ட்ரு ஆகணும். அப்போது அது அவர் டெம்பிளில் போயிருந்திருக்கணும். அப்போ ரொம்ப சேடாக இருந்தாரோ, அதனால்தான் அந்த ரெஃப்யூஜி கேம்புக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரிவர், அந்த ரிவர் பக்கத்தில் உட்காந்து சேடாக உட்காந்துருந்தாரோ இருக்கலாம் இல்லை. ஸோ இது இது ஒரு ஒரு கெஸ். இன்னொரு கெஸ் வந்து கிங் ஜொசையா டைம்ல இருந்து ஒரு 30th இயர் அந்த மாதிரினா இவருக்கு இப்போ ஒரு 50 வயசு ஆயிருக்கும், இல்லைனாக்கா ஒரு 30 இயர்ஸ் ஆயிருக்கும். டசன்ட் ரியலி மேட்டர். நான் படித்தேன், ஐம் ஜஸ்ட் ஷேரிங் வித் யூ. ஓகே. ஸோ இந்த ரிவர் கேபார்ன்றது டெஃபினெட்லி நியர் பேபிலோன், ஒரு குட்டி ரிவர். யூஸ்வலாகவே ரெஃப்யூஜி கேம்ப்னு, இது ரெஃப்யூஜி இல்லை, இது கேப்டிவிட்டி. இந்த மாதிரி வந்து எல்லாரையும் உட்கார வச்சுருக்கணுன்னா ஒரு நிறையா பேர் வருவாங்க இல்லையா, அப்போ கேம்ப் மாதிரி தான் இருக்கும். இப்போ உள்ள ரெஃப்யூஜி கேம்ப் மாதிரி தான் இருந்திருக்கணும். அப்போ தற்கட்டாயம் ட்ரிங்கிங் வாட்டர் வேணும் இல்லையா, அப்போ ஒரு நதிக்கிட்ட கெட்டி வச்சுருந்துருப்பாராக இருக்கும் நேபுகாத்நேசர். இது ரொம்ப ப்ராக்டிக்கலி இதுக்கெல்லாம் மீனிங் இருக்குல்ல. ஸோ எசேக்கியேல் ஒரு ரிவரில் நின்று பேசுகிறாருன்னா இது யூ கேன் விஷுவலைஸ் என்ன சுச்சுவேஷன் சொல்லிட்டு. ஓகே. ஓகே. நவ் எங்கே போயிடுச்சு? ஒரு செகண்டு. ஓகே, யூ கேன் see my screen, right? சரி. ஸோ இந்த நான் சொன்னேன்ல ரொம்ப ஹோப்ஃபுல்லாக அழகாக இந்த புக்கு முடியுதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ தேட் ஆல்சோ பிஃபோர் வி ஸ்டார்ட். ஸோ இஃப் யூ டேக் எசேக்கியேல் 48 30லேருந்து 35 பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டாக்கிங் அபவுட் அ சிட்டி அண்ட் சிட்டி ஹேஸ் கேட்ஸ். கரெக்டாக வாசிப்பா ஜஸ்ட் வாசிக்கிட்டா படிச்சிடலாமே. 30 to 35. ஓகே. ம் நகரத்தினின்று புறப்படும் வழிகளாவன. வடபுறத்திலே 4500 கோலாகிய அளவுண்டாயிருக்கும். நகரத்தின் வாசல்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய நாமங்களின்படியே பெயர் பெற கடவது. வடக்கே ரூபேனுக்கு ஒரு வாசல், யூதாவுக்கு ஒரு வாசல், லேவிக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. கீழ்ப்புறத்திலே 4800 கோல், அதில் யோசேப்புக்கு அதே ஒரு தான் வாசல். ரிப்பீட் ஆகும், அதே தான் ரிப்பீட் ஆகும். ஸோ இப்படி 12 கோத்திரத்துக்கு நான் அந்த 4 சைட்ஸ்லேயும் 3 கேட்ஸ். கரெக்டா? அதுதானே? யூ அண்டர்ஸ்டுட் ரைட்? மெஷர்மெண்ட் இப்போதைக்கு விட்டுருங்க. தெர் ஆர் 3 கேட்ஸ் இன் திஸ் ஸ்பெஷல் சிட்டி, ரெஸ்டோர்டு சிட்டி ஆஃப் ஜெருசலம் இல்லை. அந்த சிட்டியில் 4 சைடு, 4 சைடில் 3 கேட்டு, 3 கேட்டு, ஒவ்வொரு கோத்திரம் பேர் சூப்பராக எழுதியிருக்காங்க எசேக்கியேல் விஷனில். நவ் டேக் ரெவலேஷன் chapter 21, end New Jerusalem. Take New Jerusalem in Revelation 21. அதில் verse 9 வாசிச்சிடலாம். இது வாசிச்சிடலாமே. ஓகே. இது பின்பு நம்ம கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் 21 அக்கா. Revelation 21 தான். Revelation 21 verse 9. ஆமா, 9 9 to தான் அது. 14. Oh really? தப்பா எழுதிருக்கேன். One second. ஓகே. பெரிதும் 10ல இருந்து வேணா வாசிக்கிட்டா? சரி. Oh yeah, 10. Correct. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதே எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலையுந்த இரத்தினக்கல்லை போலவும் பளிங்கினால் ஒளியிலுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்களாக 12 வாசல்களும் இருந்தன.
வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரங்களுடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. Awesome, no? ம். I know. I mean, I can't get over it. Okay, verse 9 ஏன் எழுதியிருந்தேன்னாக்கா இதுதான் Lamb's wife. You can see that in verse 9. வாசிச்சிருங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை அதான். உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. ஓ, So who is the Lamb's wife? Lambோட ஆ, wife? சபை. கரெக்ட். ஸோ இதுதான் சபை இறங்கி வருதுன்னா என்ன அர்த்தம்? ஆல் ரிடீம்டு பிலீவர்ஸ் ஆர் இன்சைட் திஸ் பில்டிங். கரெக்டா? ம், ஆ, ம், கரெக்ட். ஸோ ஹூ ஆர் த ரிடீம்டு பிலீவர்ஸ்? எய்தர் ராப்சர்டு இல்லைன்னா ட்ரிபுலேஷன் செயின்ஸ், ரைட்? ம், ஆல் ஆஃப் திஸ். எவ்ரிபடி. அதனால தான் இந்த இதுடைய ஃபவுண்டேஷன்ஸ் வந்து அப்போசில்ஸ் காஸ்பல் கேரி பண்ண அதுதான் ஃபவுண்டேஷன். 12 ஃபவுண்டேஷன் இருக்கும் பாருங்க. ஆனா த கேட்ஸ் அது வழியா வர்றது எந்த வழியா வரணும்? த்ரூ த ஸ்கிரிப்சர். ஸோ தட் இஸ் வை ஐ திங்க் த 12 tribes doesn't matter. Doesn't matter. All I want to focus right now is it is just amazing what Ezekiel saw, what God showed Ezekiel. ம். இல்லை, அழிஞ்சு போய் ஊர் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஏதோ இன்னொரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு பாம்போல ஒரு ரிவர் கிட்ட உட்காந்துருக்கும் போது கடவுள் அவர்கிட்ட சொல்கிற மெசேஜில் சொல்கிற விஷயம் பாருங்கள். நீங்கள் நிறைய கஷ்டப்பட போகிறீங்க, ஆனால் ஒரு சேஞ்ச் வரும். அந்த சேஞ்சுக்கு அப்புறம் யூ ஆர் ஸ்டில் ஸ்பெஷல் டு மீ. அந்த பெரிய பியூட்டிஃபுல் சிட்டியோட வாசல் 12 கோத்திரத்து பேரும் இருக்கு, ஒரு கோத்திரமும் விட்டு வரல. இட்ஸ் ரியலி நைஸ் இல்லை? ஸோ எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற ஒரு டைம், ஒரு மெசேஜ், ரைட்? டைம் தான் தெரியாது அவங்களுக்கு. தே வில் பி வெயிட்டிங் அஃப்கோர்ஸ். ஸோ எசேக்கியல் காலத்தில் இருந்து தட் இஸ் ரஃப்லி 500 years பிஃபோர் ஜீசஸோட ஃபர்ஸ்ட் கம்மிங்லேருந்து இப்போ வரைக்கும், ஸோ 2500 years-ஆ தேர் வெயிட்டிங் தட் ஒன் டே நாங்கள் கடவுளுடைய ஸ்பெஷல் பீப்புள், எங்களை ஒரு உயர்த்தி எங்களை ஸ்பெஷலாக வைப்பார் அப்படின்ட்டு. ஜான் சீஸ் சம்திங் சேம். வெரி 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 சர்ப்ரைசிங். ஓகே, ஸோ this is how the book ends. So it ends very beautifully, like the Bible ending மாதிரியே இதுவும் எண்டாது. So it is very nice. So எசேக்கியல்ல இஃப் ஐ ஹாவ் டு டேக் மேஜர் ப்ராஃபஸீஸ் அப்படின்னு நம்ம எடுக்க ஆரம்பித்தோன்னா அதுவும் மெசையானிக். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபஸீஸ் அபவுட் இன் திஸ் புக் ஆர் அபவுட் இஸ்ரேல் பட போகிற கஷ்டங்கள், ஜூடா பட போகிற கஷ்டங்கள், ஜெருசலேமில் நடக்கிற தீமைகள், அதுகள் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் தெம். இவங்க எப்படி டிசோபீரியண்ட்டாக இருக்காங்க, எவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க, அண்ட் ஹவு காட் இஸ் கோயின் டு பனிஷ் தெம். அதுதான் மெயின் லைக் த மெசேஜ்னு பார்த்தா. அண்ட் தேர் அவங்களோட ஃப்ரெண்ட் நேஷன்ஸ், கரெக்டா? ஸோ மெசையானிக் வந்து இருக்குது. இட் வில் பி மோஸ்ட்லி அட் த எண்ட் ஆஃப் த புக். ஹவெவர் there are so many allusions. எசேக்கியல் ஒரு விஷனோ ரிட்லோ பேரபிளோ சைனோ ஏதோ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவர் விதவிதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு புக்கில். அப்படி எழுதும் போது அதில் இருக்கிற காரியங்கள் நியூ டெஸ்டிமெண்ட் ஆத்தர்ஸோ லாட் இன் ரெவலேஷனோ ரிப்பீட் ஆகுது. ஐ வாண்ட் டு ஷோ யூ சம் ஆஃப் தெம் டுடே பிஃபோர் ஐ கெட் இன் டு ப்ராப்பர் ப்ராஃபஸீஸ் later on. Oh, I forgot this is the best part of it, and I didn't highlight that verse. Last verse in Ezekiel book பாத்துருங்க. I'm so sorry. I was so excited with just this. 48:35. Last verse. சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்றும் பெயர் பெறும். ஆமா, இது எதுக்குரிய பேரு?
அந்த நகரத்தோட பேரு. நகரத்துக்கு. ஸோ அந்த ஜெருசலம்க்கு ஜெருசலம். ஜெருசலம் இஸ் த சிட்டி இல்லையா? அந்த ஊருக்கு என்ன பேரு? த லார்ட் இஸ் தேர். வாட் டஸ் இட் மீன்? God is going to dwell there. He is டுவெல் going to தேர். be there. அங்க இருக்க போறார். அப்போ ம். லேம்போட பிரைடும் லேம்பும் காடும் எல்லாரும் அங்க இருக்க போறாங்க. யூ கெட் த பிக்சர் ரைட்? ம். அதுதான் யெகோவா ஷம்மா. தட் இஸ் யெகோவா ஷம்மா. ஓகே, ஸோ ட்ரினிட்டி. ட்ரினிட்டி இருப்பாங்க. பட் த பாயிண்ட் இஸ் காட் வில் டுவெல் தேர். ஸோ நம்ம எங்கே பிரிஞ்சோம்? எல்லாரும் ஒன்றா இருந்திருக்கணும்ல. மேனும் காடோட கிரியேஷனும் காடும் ஒன்றா ம். இருந்திருக்கணும். ஈடன் மாதிரி இருந்திருக்கணும். அப்போ பிரிஞ்சது. ஒன்றா வசிக்கலை. வி ஆர் நாட் ப்ரெசன்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ம். ஹிம். வி ஆர் நாட் இன் ஹிஸ் ப்ரெசன்ஸ். அவர் கூட இல்லை நம்ம. ஹீ இஸ் நாட் டுவெல்லிங் வித் அஸ். இல்லை, அப்போ ம். இருந்தே அந்த டுவெல்லிங் வித் அஸ் தான் ஃபைனல் கோல். நம்மளும் ம். கடவுளும் ஒன்றா இருக்கிறது தான் ஃபைனல் 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 கோல் இஸ் தேட் ஒன்லி. அதுக்குரிய பாதை தான் இது எல்லாமே இடையில. அதுக்குரிய சாம்பிள் காடோட டேபர்நாக்கிள். நான் ஐ வில் கம் அண்ட் டுவெல் வித் யூ அப்படின்னு தான் டேபர்நாக்கிள் கெட்டு மோசஸ். நான் சொல்கிற மாதிரியே ஹெவன் மாதிரியே கெட்டு அப்படின்னு கெட்ட சொல்கிறாரு. அது அங்கே ஒரு டுவெல்லிங் வரும். ஜீசஸ் வென் ஹீ கம்ஸ், God is with us. இம்மானுவேல்னு பேர் வச்சு he is coming in flesh and coming to us. பட் இதெல்லாம் நாட் த எண்ட். இதெல்லாம் அதுக்கு போகிற வழி. ஸோ டேபர்நாக்கிளில் வாட் இஸ் ஹெவன், வாட் இஸ் சின், வாட் இஸ் அட்டோன்மெண்ட், எப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் தேவை, அது நீ பண்ணுற சாக்ரிஃபைஸ் இல்லை, ஒரு இன்னசென்ட் பிளட்டோட சாக்ரிஃபைஸ் தேவை அப்படின்னு பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு டேபர்நாக்கிளை கொடுத்து, அப்புறம் ஜீசஸ் வந்து அந்த காரியங்கள்லாம் செய்து முடித்து அதை நம்புகிறவங்க தான் ஃபைனலாக தே ஆர் டுவெல்லிங் வித் ஹிம். அப்போ அதுதான் அந்த வசனம். நீங்கள் 22 ரெவலேஷன் 21-22 பார்த்தீங்கன்னா அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். God, now God will dwell with man, God will be with man அப்படின்னு அந்த 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 பாயிண்ட் வந்துட்டே இருக்கும். எஸ், ஃபைனலாக அதுதான் எண்ட் கோல். எப்படி ஆடம் அண்ட் காட் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்களோ அது போல் எண்ட் ஆகும். இட் வில் எண்ட் தேர். ஓகே, அண்ட் எசேக்கியல் புக் ஆல்சோ எண்ட்ஸ் தேர். அதை சொல்லாமல் விட்டுட்டேன். ஓகே, ஸோ நவ் ஐ ஆல் ரைட். ஓகே, okay. So as I said, I'm going to pick on points which are getting reflected in the New Testament. Okay, நியூ டெஸ்டிமெண்ட்டில் அப்பியர் ஆகிற மாதிரின்னு வைக்கலாம். இல்லாட்டி எசேக்கியல் ஒரு ஃபோர் ஷேடோன்னு சொல்லலாம். ரைட்? I'm going to show you some. I hope it is of interest to you. ரைட், எசேக்கியலுக்கு வந்து காடோட விஷன் கிடைக்கும். ரைட், காடோட விஷன்னா லிட்ரல் த்ரோன், காடு இன் சிட்டிங் இன் இஸ் த்ரோன் அவருக்கு விஷனாக பார்ப்பாரு. அப்போ தான் நிறைய சிமிலர் ஃபீச்சர்ஸ் டு வாட் ஜான் சீஸ் இன் ரெவலேஷன். அவர் த்ரோன் ரூம் பார்ப்பார் இல்லையா, சாப்டர் 4 and 5. அந்த த்ரோன் ரூமுடைய விஷயங்கள் நிறைய சிமிலாரிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ வாட் டிட் எசேக்கியல் see? It is in chapter 1, it is in chapter 10. I'm just going to tell quickly. Okay, நான் இது புக் ஸ்டடியாக நான் எடுக்கல. ஓகே, ஸோ ஹீ சீஸ் காட் சிட்டிங். அது 4 செருபிம், அந்த 4 லிவிங் க்ரீச்சர்ஸ், 4 ஃபேஸஸ். எசேக்கியல் மட்டும்தான் அந்த வீல் எழுதியிருப்பார் வித் ஐஸ் ஆல் ஓவர். அண்ட் மேபி இட் இஸ் லைக் அ ட்ராவல், எங்கேனாலும் போகலான்றதை குறிக்கிறதா இருக்கலாம். அண்ட் தென் ஹீ சீஸ் லைக் அ பிளாட்ஃபார்ம். இட் இஸ் லைக் அ firmament. It is like a ரெவலேஷனில் கிறிஸ்டல், கிளாஸு, சீ ஆஃப் கிளாஸ், இப்படியா வேர்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ வெரி சிமிலர்லி ஹீ ஆல்சோ சீஸ் சம்திங் லைக் தட். ஹீ சீஸ் தட். அண்ட் தென் ஹீ சீஸ் ரெயின்போ, ஃபயர், ஆம்பர் மாதிரி பிரைட்டாக, ப்ரில்லியண்ட்டாக, க்ளோயிங்காக காடோட விஷனை பார்ப்பாரு, விச் அகெயின் இஸ் வெரி வெரி சிமிலர் டு த throne room. So brightness, 4 living creatures, throne. He sees him sitting on a throne. The rainbow. So all of this is very very similar. படிச்சு பாருங்க. நம்ம எஸ்பெஷலி நவ் ரொம்ப படிச்சுட்டு இருக்கோம். ஸோ மோர் ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு இட். ஓகே, ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். எசேக்கியல் சாப்டர் 2 and 3 வந்து ஒரு காட் டெல்ஸ், இதுதான் ஒரு ஸ்க்ரோலு, இந்த ஸ்க்ரோலை eat the scroll. What is eating a scroll? Digesting it,
லேர்னிங் இட், அண்டர்ஸ்டாண்டிங் இட் தரோலி. இல்லை அதே மாதிரி ரெவலேஷனில் ஒரு மைட்டி ஏஞ்சல் வில் கிவ் அ ஸ்க்ரோல் ஃபார் ஜான் டு ஈட். அதில் இது இவ்வளோ சிமிலாரிட்டிஸ், ஹெவன்லேருந்து ஸ்க்ரோலு, அந்த ஸ்க்ரோல் டு பி ஈட்டன், அதே அந்த ஈவன் அந்த மெத்தட் கூட சேமா, தே ஆர் சப்போஸ் டு ஈட் இட், இட் வில் பி பிட்டர் அண்ட் இட் வில் பி ஸ்வீட். அதுவும் சேமாக இருக்கும் ரெண்டு புக்லேயும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வந்து எசேக்கியலில், அது வாசிக்கிறீங்களா? எசேக்கியல் 2:10 பாருங்க. அவர் எசேக்கியல் அதை எனக்கு முன்பாக விரித்தார், அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது, அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. ம் நம்ம நம்ம ரெவலேஷனில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் டேக்ஸ் அ ஸ்க்ரோல் அண்ட் ஹீ ஓப்பன்ஸ் ஒவ்வொரு சீலும். அந்த ஒவ்வொரு சீலும் வேதனைகள் தான், இல்லை? தே ஆர் நாட் ம். ஹாப்பி மெசேஜஸ். எல்லாமே தே ஆர் வெரி டிஃபிகல்ட் லேமெண்டேஷன்ஸ், டியர்ஸ், அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்க்ளூடிங் woes. ரிமெம்பர் woes? 3 woes வேறு இருக்கும் அதில் பர்டிகுலராக எழுதியிருக்கோம். ஸோ வெரி வெரி சிமிலர் ஸ்டஃப். அண்ட் ஸ்க்ரோல், ஓல்ட் டெஸ்டிமெண்ட் காலத்தில் ஸ்க்ரோல் எழுதும் போது ரெண்டு பக்கமும் எழுத மாட்டாங்க, ஒரு பக்கம் தான் எழுதுவாங்க. ஸோ அந்த ரெண்டு பக்கமும் எழுதியிருந்ததுனாலே அது ஒரு வினோதம், சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். அது அது எதில் எப்போ வரும் அப்படி ரெண்டு பக்கமும் எழுதுறதுன்னு? புக்கில் தான் வரும், நம்ம பேஜஸில் இல்லை, புக் ஃபார்மேட்டில் தான் வரும். ஸோ புக்குனா என்னென்னு அந்த ஆதி காலத்தில் தெரிஞ்சிருக்காதே, அதனால் ஸ்க்ரோல் வித் போத் சைட்ஸ் ரைட்டிங்னு இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி இருக்கும். ஒரு அஃபிஷியல் ஸ்க்ரோல் வில் ஹாவ் போத் சைட்ஸ் ரைட்டிங். ஓகே, ஸோ டூ மச் சிமிலாரிட்டி, டூ சிமிலர். ஸோ அதே இது நடந்தது மாதிரி இருந்துச்சு. த்ரோன் ரூம் ஒன்று, இது ஒன்று. அப்புறம் இந்த ஹீ ஹூ ஹேஸ் அ இயர் லெட் ஹிம் ஹியர். ரிமெம்பர் 7 times in Revelation 7 times it appears இல்லையா? அதே மாதிரி எசேக்கியல் இது வாசிங்களேன் தயவுசெய்து. எசேக்கியல் 3:27. நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களோடே சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும், அவர்கள் கலக வீட்டார். ம் ஸோ அப்போ இருந்தே ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு. ஸோ அந்த அந்த ஃப்ரேஸ் ஹீ ஹூ ஹியர்ஸ் லெட் him ஹியர், காட் யூசஸ் த்ரூ எசேக்கியல், and of course he uses to every church 7 times in the 7 churches. Okay, so by the way, just for interest, நியூ டெஸ்ட்மெண்ட்டில் 7 times ரெவலேஷனில் மட்டும் இருக்குது. அது இல்லாமல் பைபிளில் ஓவராலாக 7 times இருக்குது அந்த ஃப்ரேஸ். இட் இஸ் தேர். Okay, so remember we spoke about book outline. Kamala, repeat it, ma. Repeat it. I missed it. Oh, 7 times in the he who hears let him hear in the phrase. It appears 7 times in the 7 churches in the letters Revelation 2:3. In the 7 இல்லாம full பைபிள்ல தேடுனா இன்னொரு 7 இருக்கு, 7 places இருக்கு. So இதே the 14. மொத்தம் 14. Okay. இந்த 7 times வர்றதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால இந்த பாயிண்ட்ஸ் தெரியும். Okay. So remember, this book is a lot about judgment. Judgment especially for Israel. More 90% on Israel or 10% for their friends Egypt and Edom, Tyre. So இது ஃபுல்லாக இஸ்ரேல் மேலேயும் ஜெருசலம் மேலே, டெம்பிள் மேலே அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் நம்ம படிச்சிட்ருக்கிற ரெவலேஷனில் உள்ள அந்த 6 to 19 சாப்டர், ட்ரிபுலேஷன் சாப்டர்ஸ், கிரேட் ட்ரிபுலேஷன் சாப்டர்ஸ், அதுவும் யார் மேலே? இஸ்ரேல் மேலேன்றதை நம்ம படித்தோம்ல. ரேப்சரில் ஜென்டைல் சர்ச்சு சேஃபாக போயாச்சு. அப்போது இனிமேல் அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்கள் கடவுள் இஸ்ரவேலை திருத்தி கொண்டு வர்றதுக்காக செய்கிற காரியங்கள் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரூஃப். ஏன்னா இந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாரும் இஸ்ரேலுக்கு வரப்போகிற ஜட்ஜ்மெண்ட்டை ரொம்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. அது எசேக்கியலில் ரொம்பவே எக்கச்சக்கமாகவே இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு ஷோ சம் ஆஃப் தெம். ஸோ இன்றைக்கி எவ்வளோ டைம் இருக்கோ கொஞ்சம் பார்ப்போம், அதுக்கப்புறம் வி வில்
நெக்ஸ்ட் வீக் படிக்கும்போது வீல் கோ பேக் டு மெசையானிக் ப்ராஃபஸிஸ் அகெயின். ஓகே, சரி. ஸோ இது வந்து ஒரு டிஃபிகல்ட் ஃபேமின் வரப்போகுது அப்படின்ற ஒரு காரியம். ஸோ எசேக்கியேல் வந்து நான் சொன்னேன்ல, ஸோ பேரபிள் மாதிரி 2 குச்சி எடுத்து 2 குச்சியும் சேர்த்து கட்டுவார். என்னன்னாக்கா இஸ்ரவேலாக உடஞ்சி போன நார்த்தர்ன் பார்ட்டும் ஜூடான்னு சவுத்தில் இருக்கிற சதர்ன் பார்ட்டையும் கடவுள் சேர்க்க போகிறாருன்னு காட்டுறதுக்காக அவர் யூஸ் பண்ணுற ஒரு ஆம், இது இந்த ஸ்கூல்லலாம் ஆப்ஜெக்ட் லெசன். தேங்க்யூ ஸோ மச். ஆப்ஜெக்ட் லெசன். ஸோ அது மாதிரி ஆப்ஜெக்ட் லெசன்ஸ் நிறையா பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிட்டு போடுறோம் இல்லையா, அதே மாதிரி அவரும் ஸ்கிட்டு போடுவார். அவர் தனியாகவே கடவுள் சொல்லி சொல்லி ஸ்கிட்டு போடுவார். விதவிதமாக வேடிக்கை வேடிக்கையாக வினோதமாக நல்ல ரோட்டோரத்தில் பாதையில் வழியில் பண்ணுவார். அப்போ எல்லோரும் பார்ப்பாங்கல்ல, அப்போ அது விளங்குறதுக்காக. ஸோ ஒரே சைடில் படுக்கிறதா இருக்கட்டும், என்னெல்லாமோ பண்ணுவார். சோறில் வாலை டிக் பண்ணி கேப்டிவாக போகிற மாதிரி போயிட்டு டெய்லி அது போயிட்டு போயிட்டு வருவாராம். அந்த மாதிரி நிறையா பண்ணுறாரு. புக்கில் இருக்குது. ஓகே, இருக்குது. அதில் ஒன்று இது. ஓகே, ஒரு சீஜ் ஜெருசலேமை சுற்றி சீஜ் நடக்கும். சீஜ்னா எனிமி ராஜா வந்து முந்தி காலத்தில் இந்த சிட்டியாக இருக்கிறாங்கல்ல, அப்போ அந்த சிட்டியில் ரொம்ப பெரிய சிட்டி ஒரு இம்பார்ட்டண்ட் சிட்டினாக்கா வாலை கட்டிடுவாங்க. எல்லோரும் காம்பவுண்ட் வால் கட்டுற மாதிரி சிட்டியை சுற்றி கட்டியிருப்பாங்க. இப்போ ஜெருசலம் சுற்றிலாம் வால் இருக்கும். ஜெருசலம் ஓகே. ஸோ அந்த மாதிரி வால் கட்டுவாங்க. வால் கட்டிட்டு சேஃபாக இருக்கிறோன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் உள்ளே இருப்பாங்க. கரெக்டாக நார்மல் ரைட். ஸோ எனிமீஸ் நம்மக்கிட்ட வர முடியாது அப்படின்னு ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஊரை பிடிக்கிறதுக்கு உள்ள மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, எனிமி கண்ட்ரிக்காரங்க ஃபுல்லாக ஆர்மி கேம்ப்பு காம்பவுண்ட் வாலை சுற்றி உட்காந்துருவாங்க. இப்போ இவங்களுக்கு சாப்பாடு எங்கேருந்து வரும், தண்ணி எங்கேருந்து வரும், யூ கெட் மீ, எவ்வளோ இருக்கோ அந்த சோறுக்குள்ளே அது வச்சு தான் வாழணும். இன்னும் வேணும்னா கஷ்டம், வெளியிலேருந்து வராது. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இட்ஸ் அ பெரிய பிக் இஷ்யூ. அந்த மாதிரி இஷ்யூ வராமல் இருக்கிறது தான் கிங் ஹெசக்காயா ஒரு டனல் கட்டி தண்ணியை ஊருக்குள்ளே கொண்டாடுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருப்பார். அதனால தான் அவர் ரொம்ப ஃபேமஸ் அந்த டனல் கட்டினதுக்காக. பட் இந்த சீஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் ஒரு ஸ்கிட்டு போட்டுட்டு உட்காந்துருப்பார். ஓகே, ஹில் பி சிட்டிங். அப்போ அதில் பார்ட் ஆஃப் த ஸ்கிட் வந்து ப்ரெட்டை பண்ணி விற்கிறது மாதிரி அவர் காட்டுவார். அதாவது ப்ரெட்டு ரொம்ப காமன் ரைட். மாவும் எண்ணெயும் இருந்துச்சு, ஒரு ஃபயரும் இருந்துச்சுன்னா ப்ரெட் பண்ணிடுவாங்க. எவ்வளோ கதைகள் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் ப்ரெட்டு விற்கிறது வெயிட் பார்த்து தங்கம் மாதிரி வெயிட் போட்டு அதுக்குரிய பணம் கட்டி அப்படி விற்க போகுதுன்னா அவ்வளோ ப்ரெஷியஸாக ஆக போகுது. இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஸ்கேர்ஸில் ரொம்ப குறைவாக கிடைக்கிறனால தான் ரொம்ப ப்ரெஷியஸாக அதை ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்ற பாயிண்ட்டை அவருடைய ஸ்கிட்டில் பண்ணி காட்டுவார். அதே மாதிரி தேர்ட் சீல் திறக்கும் போது ஒரு பிளாக் ஹார்ஸ் அண்ட் ஃபேமின் அண்ட் அந்த அந்த டிஸ்கிரிப்ஷனை வாசிக்கும் போது வெரி சிமிலர் வரும் இல்லை, இவ்வளோ வெயிட்டுக்கு இவ்வளோ பணத்துக்கு இவ்வளோண்டு ப்ரெட்டு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரிஃப்ளெக்டிங் அகெயின் ரெவலேஷன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் வந்து இன்னொரு ஸ்கிட், அந்த ஸ்கிட்டில் வந்து அவருடைய தலைமுடியெல்லாம் வெட்டி அதை 3ஆக பங்கு போட்டு இந்த 3 இப்படிலாம் கஷ்டப்பட போகுது, ஃபேமினில் கஷ்டப்பட போகுது, இது சீஜில் கஷ்டப்பட போகுது, இது பெஸ்டிலன்ஸில் கஷ்டப்படுது அப்படின்னு ஒன்று பார்ப்பார். இன்னொரு இதில் வந்து இது வாசிங்க, எசேக்கியேல் 5:11 and 12. ஆதலால் என்று இழக்கப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியால் என் கண் உன்னை தப்ப விடாது. நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன். நான் இறங்க மாட்டேன். இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். உன்னிலே 1/3 கொள்ளை நோயால் சாவார்கள். பஞ்சத்தாலும் உன் நடுவிலே மடிந்து போவார்கள். 1/3 உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள். 1/3 நான் சகல திசைகளிலும் போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவேன்.
ஓகே. ஸோ இந்த ஒன் தேர்ட் நமக்கு ஞாபகம் இருக்கா? வி ரெட் இட் இன் த ட்ரம்பெட்ஸ் இல்லை, 7 ட்ரம்பெட்ஸில் ஒன் தேர்ட் பீப்புள் வில் டை, ஒன் தேர்ட் ரிவர் வில் பிகம் ட்ரை அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். அங்கே ஒரு ஒன் தேர்ட் பார்த்தோம். செவன்த் பவுல் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பயங்கரம். இந்த சிட்டி வில் பி டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ் அண்ட் வாட் ஆல் வில் ஹேப்பன் டு இட்ன்றது நம்ம இன்னும் படிக்காத போர்ஷன். ஸோ ரெவலேஷன் 16-19 வாசிச்சு பார்க்குறீங்களா? Revelation 16:19. அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. ஸோ அந்த 3ல் ஒரு பங்கு இங்கேயும் வரும். நிறைய இடத்துல அது ரிப்பீட் ஆகுது. இதே போர்ஷன் வில் கம் இன் மெனி டைம்ஸ். அச்சோ, ராங் திஸ் திங். இப்போ தானே பார்த்தோம் இந்த 6. இது 5:12, இது 6:12. 6:12லையும் சிமிலர். ஆமாம், தள்ளி இருக்கிறவங்க they'll die by pestilence, பக்கத்தில் இருக்கிறவங்க சோடுனால சாவாங்க, மற்றவங்க எல்லாரும் ஃபேமின்னால சாவாங்க. வெரி சிமிலர் டு தோஸ் 3 horses, ரைட்? அந்த 3 ஹார்சஸில் வர்றது. ஸோ ஐ எம் சேயிங் இட் இஸ் ஸோ ரொம்ப ரொம்ப வாசிச்சாக்கா ஏதோ ரெவலேஷனில் ஜெருசலேம் பட போகிற கஷ்டங்கள்னு சீல் திறந்ததுக்கப்புறம் வர கஷ்டங்களும் எசேக்கியலில் ஜட்மெண்ட் ஆன் ஜெருசலேமும் ரொம்ப சிமிலர். that is my learning. Okay, எசேக்கியல் 7:7ல் ஓ அன்டு யூ வரும் தெரியுமா? இந்த இதில் யார் நிற்க முடியும்னு சொல்லி அதே மாதிரி இதுலேயும் இருக்கும். எசேக்கியல் 7:7ல் டூம் ஹேஸ் கம் டு யூ, யூ who dwell in the land, the time has come, day of trouble is near and not of rejoicing in the mountains. So this is ஒரு டஃப் டைம்ஸ் வரப்போகுதுன்றது நிறைய இடத்துல இருக்குது. They have blown the trumpet and made everyone ready. No one goes to the battle, but my wrath is on their multitude. So the 7 trumpets இருக்கு. So on and so forth, you know. There are so much judgment on Jerusalemல ரொம்ப இருக்கு. I'm just giving a picture. So நீங்கள் நம்ம இப்போ ரெவலேஷனும் டேனியலும் இப்போ தான் படித்தோம். ரெவலேஷன் எஸ்பெஷலி ட்ரிபுலேஷன் டைம் படிச்சுட்டு இருக்கும் போது ஆக்சுவலாக ரீட் எசேக்கியல், யூ வில் see இந்த காலத்தில் நடக்கிற ஜட்ஜ்மெண்ட் காரியங்களை தான் எசேக்கியல் ப்ராஃபஸியில் எழுதியிருக்காருன்ற மாதிரி தோணும் நமக்கு. அந்த அளவுக்கு கிளாரிட்டியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது படித்து பாருங்கள். இன்னொரு பாயிண்ட் பிஃபோர் ஐ கோ ஹெட், ரிமெம்பர் அனதர் பாயிண்ட். நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் முன்னாடி, திரும்ப ஐ எம் டெல்லிங், ஆக்சுவலாக ரிப்பீட் பண்ணுறேன். ப்ராஃபெட்ஸ் இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட் usually had short-term prophecy, long-term prophecy. கரெக்டா? அது ஏன் அது இம்பார்ட்டண்ட்னா, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நடக்க போகிற ஒரு காரியத்தை எழுதுனாங்கன்னா மக்களுக்கு அது உண்மையா இல்லையா, இந்த ப்ராஃபெட் காடோட ப்ராஃபெட்டா இல்லையான்ற விஷயம் விளங்காது. they'll not know, right? they'll not know whether to believe. இப்போ இந்த ஃபால்ஸ் ப்ராஃபெட் நீ சண்டை போடாதன்னு ராஜா கிட்ட சொன்னாலும், இந்த ப்ராஃபெட் வந்து இல்லை நீ அமைதியாக இரு கடவுள் சொல்கிறாருன்னு சொன்னாலும் யாரை நம்புறது? நார்மல் பீப்புளுக்கு. கரெக்ட்? அப்போது காட் கிவ்ஸ் ஷார்ட் ப்ராஃபஸிஸ் ஆல்சோ. ஷார்ட் டேர்ம் ப்ராஃபஸி எதுக்கு? அது நடந்த உடனே தே வில் நோ, ஓ இது இவர் சொன்னார், அப்போ இவர் கடவுளோட மனுஷன், அப்போ இவருடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் தேவ வாக்கா அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்புறதுக்காக ஷார்ட் ப்ராஃபஸிஸும் கொடுப்பார். ஓகே, ஸோ எசேக்கியல் நீங்கள் படிக்கும் போது யூ வில் see that also. கேப்டிவிட்டி வரப்போகுது, ஜெருசலேம் அழிய போகுது. கரெக்டு, முன்னாடியும் அழிஞ்சிச்சு. கரெக்டா? அழிஞ்சுது. ஆனால் இந்த திருந்தி இந்த மக்களை திருத்தி கடவுள்கிட்ட கொண்டு வரணுன்ற பிக் பிளானை மனசில் வச்சிங்கன்னா யூ வில் see many patterns சேம் ஹேப்பனிங் இந்த காலத்துலையும். இப்போ பின்னால் அந்த ட்ரிபுலேஷன் டைமில் நடக்க போகிற காரியத்தையும் கடவுள் சாம்பிளாக கொடுத்தது மாதிரி யூ வில் see that. வாசிக்கும் போது நல்லா தெரியும். இப்போ எனக்கு துண்டு துண்டாக வசனத்தில் போட்டிருக்கேன், பட் அதை விட அந்த இம்பேக்ட் இஸ் நைஸ் வென் யூ ஆர் ரீடிங் த புக். அதனால் டைம் இருந்தால் ஜஸ்ட் கோ த்ரூ இட். இன்னொரு பாயிண்ட்டு, காட் கீப்ஸ், அதாவது அவர் ஒரு டிசைன் அண்ட் ஆர்டர் இஷ்டப்படுற காட், ரைட்? அவருக்கு ஹி டஸ் நாட் லைக் கேஆஸ்.
ஆர் சும்மா யதார்த்தமாக அப்படின்னு he does not like. He likes plan and order, design, ஒரு ஒரு கிளாரிட்டியோட செய்கிற ஒரு காட். அப்போது எண்டு டைமில் என்ன நடக்க போகுதுன்னு காட் நோஸ். அப்போ அது நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு விளங்குறது மாதிரி ஹீ ஹேஸ் டு கிவ் அஸ் குட்டி குட்டி சாம்பிள்ஸ். இல்லை, இந்த மாதிரி நடக்க போகுது, பின்னால் ஒரு ஏர்த் குவேக்குன்னு ஒன்று வரப்போகுதுன்னா ஏர்த் குவேக் எப்படி இருக்கும்னு இப்போ கொஞ்சம் காட்ட தான் செய்யணும். அப்போது ஹீ வில் ஷோ. ஸோ ஜீசஸுடைய கிராஸ் டைமில் நடந்த ஒரு ஏர்த் குவேக்காக இருக்கட்டும், டார்க்னஸாக இருக்கட்டும், ஸோ யூ கெட் தட் ஐடியா. ஆர் மோசஸ் டைமில் இருந்த பிளேக்ஸாக இருக்கட்டும். ஸோ வெரி சிமிலர் ஒன்லி ஹேப்பன்ஸ் லேட்டர் ஆன். இட் டஸ் நத்திங் நியூ ஹேப்பன்ஸ். இதே காரியங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி கசப்பாக இருக்கிறது வில்டர்னஸில் நடக்கும்போது தண்ணி கசப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிவர் வாட்டர்லாம் அங்கே குடிக்க முடியாத அந்த வேர்ம்வுட் ஆயிரும். ஸோ யூனோ ரொம்ப சிமிலர். நத்திங் அவுட் ஆஃப் த ஸ்கிரிப்சர், நத்திங் அவுட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. நடந்த காரியங்களை விட்டுட்டு வெளியிலேருந்து ஒன்று புதுசாக ரொம்ப ஒன்றும் இல்லை. யூனோ யூ கெட் தட் பிக்சர், ரைட்? ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் ப்ராஃபஸி, லாங் டேர்ம் ப்ராஃபஸி, காட்ஸ் பிக் பிளான் and how he does குட்டி சாம்பிள் ஸ்டஃப் பிஃபோர் டூயிங் த பிக் ஸ்டஃப். நம்ம இப்போ இந்த டுவெல்லிங் பார்த்தோம். ஹீ வாண்ட்ஸ் டு டுவெல் வித் ஹியூமன். ஆனால் அதை நேர ஆடம் டைம்லேருந்து நேர ரெவலேஷன் 22ன்னு முடிக்கல. ஹீ இஸ் டூயிங் இட், இட்ஸ் டாக்கிங் அபவுட் இட், ஹீஸ் மேக்கிங் அஸ் லேர்ன். நமக்கு விளங்குற மாதிரி விஷயங்களில் செய்து காட்டிகிட்டே வராரு இல்லை? ஸோ அந்த கண்ணோட்டத்தில் யூ ரீட் திஸ் புக் ஆல்சோ, யூ வில் ஃபைண்ட் அந்த சிமிலாரிட்டிஸ், கோர்வைகள் நிறையா தெரிஞ்சிச்சு என் கண்ணுக்கு. ஓகே, இது இன்னொன்று. எசேக்கியல் 7:16 தோஸ் ஹூ சர்வைவ். ஸோ ஏதோ ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்துலேருந்து தோஸ் ஹூ சர்வைவ் வில் எஸ்கேப் அண்ட் பி ஆன் த மவுண்டன்ஸ். எப்படி? லைக் டவ்ஸ் ஆஃப் த வேலிஸ், ஆல் ஆஃப் த மோர்னிங் ஈச் ஃபார் இஸ் இனிக்விட்டி. அப்படி போய் ஒரு ஒளிஞ்சு இருப்பாங்கன்ட்டு நம்ம வந்து பார்த்தோம் தெரியுமா? 6th சீலில் ராஜாக்களும் மக்களும் எல்லாரும் போய் கேவ்ஸில் போய் ஹைட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னாக்கா ஸ்டார் வாஸ் ஃபாலிங் டவுன், ஹெவன் வாஸ் ஸ்க்ரோல்ட் அப், எல்லாம் நம்ம நடந்துட்டு இருந்தனால people were like scared and they were hiding in the rocks and valleys and stuff like that. Money will not have any value. It cannot save you, it cannot do anything special. Can you read Ezekiel 7:19? தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்மாக்களை திருப்தியாவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாய் இருந்தது. ஓகே, இது எப்போ? டே ஆஃப் த wrath ஆஃப் த லார்ட் எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்களா அந்த வசனத்தில்? தமிழ்லையும் நோட் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ காடோட கோப நாள் அது எப்போ? நாட் கேப்டிவிட்டி டைம், கரெக்டா? நாட் எசேக்கியல் டேனியல் டைம், ரைட்? இட் இஸ் கோயிங் டு பி ரெவலேஷன் டைம், இல்லை கிரேட் ரெவலேஷன் டைம். ஸோ அதான் சொன்னேன், ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்கும். சாப்டர் 7லேயே it will also talk about captivity, but it will also talk about this. அதனால் அது நமக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். ஓ, இந்த வேர்ஸ் நடந்துருச்சு, இந்த வேர்ஸ் இன்னும் நடக்கலை, இது ஹிஸ்ட்ரி, இது இன்னும் ஃப்யூச்சர் அப்படின்னு நல்லா பார்க்க முடியும். ஓகே, படிச்சு பாருங்க. ஓகே, ஸோ த சேம் திங், சம்திங் வெரி வெரி ஓகே. இது நமக்கு குட் மாரல் லெசன், கரெக்டாக? டோன்ட் அட்டாச் வேல்யூ டு மணி. சந்தோஷம் கொடுக்காது, வயிறு நிரப்பாது. நார்மல் பைபிள் லெசன், ஈவன் மாரல் லெசன். ஓகே, பைபிளை நம்பாதவங்க கூட சொல்லுவாங்க இந்த பாயிண்ட்லாம். இஃப் யூ வாண்ட் ஹாப்பினஸ், பணம் தான் இல்லை, பணம் இல்லாமலும் இருக்கும். யூனோ நம்ம கம்பெனிஸ் ஆஃபீஸஸ்லாம் கூட தே டூ தேட். உங்களுக்கு 5 o'clock வீட்டுக்கு போகிறீங்களா, இல்லாட்டி கூட 1000 ரூபா சம்பளம் வேணுமா? It is that. So there are people who will say எனக்கு சம்பளம் வேண்டாம், let me go home at 5 o'clock, right? So happiness is not equivalent to money. True. So அதே மாதிரி அந்த மீனிங்கில் உள்ள வசனம் இது. அண்ட் ஆல்சோ சின்னோட எண்ட் ஆகுது, ரைட்? பிகாஸ் if you attach importance to money, then it becomes a stumbling block which leads you to sin. Okay, நிறைய வசனங்கள் இருக்குது அதுக்கு. Fine. Revelation 18 talks about something similar. வாசிச்சு பார்க்குறீங்களா? ரெவலேஷன் 18, 11, 12, 13. பூமியின் வர்த்தகர்களும்
தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் இரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாட்டைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்கப்பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்மாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். அந்த லிஸ்ட்டில் எவ்வளோ நீளமாக எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யா, ஸோ அது ஆமாம், தட் வில் கம் டு அ பாயிண்ட் வென் காட் வில் டிஸ்ட்ராய் ஆல் ஆஃப் திஸ். அவர் சீயை அழிக்கும் போதே அதில் சீ இருக்க க்ரீச்சர்ஸையும் அழிப்பார். இட் இஸ் ஆல்சோ மென்ஷன்ட் த மர்ச்சன்ட்ஸ் அண்ட் த ஷிப்ஸில். ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் இட். யா, ஆமாம், அது ரொம்ப ஒரு வேடிக்கையாக தோணும் எனக்கு. யா, ஸோ இட் இஸ் இனஃப் லெசன்ஸ் அபவுட் மணி அண்ட் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அதுக்கு எப்படி ஒரு அர்த்தமே இல்லை ஆத்மா ஒரு காலம் வரும்ன்றது வி நோ தட். ஓகே, இதில் ஒரு ஜோக்கு சொல்லட்டா? சொல்லியிருக்கேன் முன்னாடி, திரும்ப சொல்கிறேன். ஐ லைக் தட் ஜோக். அதாவது ஒருத்தர் இறந்து போனாராம். அவர் வந்து கோல்டு ரொம்ப இஷ்டமாக. அப்போ அவருக்கு இருக்கிற கோல்டெல்லாம் உருக்கி அது ஒரு பெரிய ஸ்லாப் ஆட்டம் பிரிக் ஆட்டம் ஆக்கி அவர் நான் மறிக்கும் போது எனக்கு கூடயே வச்சுருங்கன்னு சொல்லி அவர் இறந்துட்டார். அவர் இறந்து போயிட்டார். அவர் ஹெவனுக்கு போகிறாரு. இவர் கோல்டை தூக்கிட்டு இவர் நடந்துட்டுருக்கார். இப்போ அந்த ஏஞ்சல்ஸ்லாம் குஸ் குஸ் குஸ்ன்னு பேசிக்கிட்டாங்களாம். இவன் ஏன் பிளாட்ஃபார்ம் கல்லை தூக்கிட்டே அலைகிறான். ஆமாம்ல, இப்போ அங்கே உள்ள ரோடெல்லாம் கோல்டுனாக்கா நம்ம கோல்டை தூக்கிட்டாலே அது சரி. அவங்களுக்கு அது கல்லுதான். it is like what is wrong with him? Why is he carrying a brick around? Value. I really like it. That's a value that is அதான் values will get all ulta pulta இல்ல, and it doesn't matter at all என்ற வந்துரும். So yeah, money does not have any value in it. And if you see, for the rich people that doesn't matter at all, even gold and silver. But for the poor அந்த அவங்களுக்கு தான் ஐயோ ஏறி போச்சா நான் வாங்குறாங்க. அவங்களுக்கு அது கஷ்டம்ப்பா. அது ஓகே. நான் இன்னொரு விதமா கம்பேர் பண்ணுவேன். இப்போ யூ ப்ராப்ளி நோ, இஃப் யூ நோ பீப்புள் ஹூ ஆர் லைக் அ பியூன் ஆர் அ மெய்டு, அந்த அந்த கிரேட் ஆஃப் பீப்புள் சொல்கிறேன். ஒருத்தவங்களுக்கு கஷ்டம்னா அவங்க நீங்கள் எவ்வளோ, நான் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணேன், அவனுக்கு டிக்கெட் பைசா இல்லை, அவனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன், எவ்வளோ கொடுத்தீங்க? 300 dirham 400 dirham, they'll say. That will be their monthly salary from one house. Correct. Will I give like 1/3 of my salary as charity to somebody? I don't know. I will not. Never. Correct. Yeah. அப்போ அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, the way they are generous, I will never be that generous. ஏன்னா எனக்கு அது குத்தம் ரொம்ப ரொம்ப வசனமாக இருக்கும் அது. அப்போ we are attaching more importance to money தானே அர்த்தம். நிச்சயமா. Correct. will I give that much? நீங்கள் பர்சன்டேஜில் போட்டு பாருங்க. சரி, அவன் 300, நம்ம முதல்ல நம்மளே 300 ரூபா கொடுப்போம்னா எனக்கு தெரியல, 100 வேணா கொடுப்பனா இருக்கும். 300ன்னு அவங்க கொடுக்குற அளவு கொடுப்பனா கூட தெரியல எனக்கு. Percentage போட்டா so that I have seen in during harvest festival time, Pamela. நல்ல ரிச் பீப்புள்லாம் வந்து அமௌண்ட் சொல்ல விரும்பல, பட் கம்மியா கொடுப்பாங்க. பட் சாதாரண வேலையில இருக்கிறவங்க ஈக்குவலா, அதுக்கு ஈக்குவலா மேபி மோர் தென் தட். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஐயோ இவ்வளவு சின்ன சம்பளத்துல இருக்காங்க, they want to give this much அப்படின்னு. அது வந்து I have seen that attitude. So no wonder God used that example. He says if this person is giving me more ன்னு சொல்வார்ல. If you put percentage, நம்மலாம் அப்படி கேவல தூசி உங்களை சேர்க்கல, I'm talking about me, John. ரொம்ப மோசம்னு தோணும். ரொம்ப அட்லீஸ்ட் I am being convicted, I've been told I am giving lessன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் ஈஸியாக வராது, கஷ்டப்படுவேன். ஆமாம், யோசிச்சு தான் வரும் கை. So we still attach importance to money.
ஓகே, அதுக்காக வாழால யாருக்கும், அது வேற விஷயம். பட் கையிலேருந்து போகுதுன்னா ஓ அப்படி அப்படிதான் தோணும். ம். தட்ஸ் பேட். ஓகே. எசேக்கியல் டைம் இருக்கா? முடிச்சிடலாமா? ஐ ஸ்டாப் இன்னும் ஹியர். நிறைய இருக்கா? நிறைய இருக்கு, வந்துட்டே இருக்கு காக்ஸி. ஐ ரெட், இது சாப்டர் 7 தான். இது வேணா சாப்டர் 8. சாப்டர் 8. ஐ ஜஸ்ட் பிக்ட் 1 or 2 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் எவ்ரி சாப்டர். அவ்வளோ ஓ. இருக்கு, மொத்தம் 48 சாப்டர். ஓகே. நான் ஃபார்ட்டி அவ்வளோ, எயிட் இருக்கு. அதனால தான் ஐ ம். ஸ்டாப்ட். ஐ தாட், அண்ட் இது மனசில் நிற்குமானும் தெரியல எனக்கு. யூ கெட் மீ? நான் இப்போ இவ்வளோ நேரம் பண்ணது துண்டு துண்டாக இருக்குல்ல. இட் இஸ் இன் பீசஸ், ரைட்? சி மணி வில் நாட் ஹேவ் வேல்யூ. ஜட்ஜ்மெண்ட்டில் கேவ்ஸில் ஹைட் பண்ணாங்க. பெஸ்டிலன்ஸ் ம். வந்தது. தீஸ் ஆர் இன் பீசஸ். இட்ஸ் நாட் லைக் அ ஸ்டோரி, இட்ஸ் இன் பீசஸ். அதனால் ஐ தாட் ஐல் ஸ்டாப். இன்னையோட ஐல் ஸ்டாப் இட். அது ஐல் கோ இன் டு மெசியானிக். இதுவும் Yeah, ஜீசஸோட we will. கனெக்டட்னால ஐ வென்ட் இன் டு திஸ். Because end ம். times, right? அதனால ஜீசஸ் கூட கனெக்டட்னு ஐ ஸ்டார்டட். But then I felt there is so much in Ezekiel, especially about judgment time, that it I don't know, maybe we don't have to focus on that. விளங்குதா? நம்ம அதை படித்து அதில் பலன் காண தேவையில்லை. யூ கெட் த ஐடியா. காட் வந்து சேம் பேட்டர்ன். காட் வந்து புதுசாக ஒன்றும் செய்யலை. கடவுள் வந்து இஸ்ரவேலுக்கு நிறைய வாட்டி சொன்னது போல தான் ரெவலேஷன் 6-19 திரும்ப செய்கிறாரு. இது நமக்கு இல்லை. யூ கெட் மீ? இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் சர்ச்சு உங்களை திட்டுவேன், நான் உங்களை அடிப்பேன் அப்படின்னு நமக்கு சொல்லவே இல்லை, எங்கேயுமே இல்லை, ரைட்? நமக்கு இனிமேல் உள்ள பனிஷ்மெண்ட் நேர ஹெல், நேர இட் வில் ஜம்ப். ட்ரிபுலேஷன் டைம் மேபி நம்ம அப்படி இருந்தோன்னா அது ஒரு செகண்ட் சான்ஸ் தான். நமக்கு பைபிள் தெரிஞ்சனால அச்சோ நம்ம மிஸ் ஆகிட்டோம், நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம திரும்ப கடவுள்கிட்ட போகிறதுக்கு ஒரு சான்ஸ். அங்கேயும் அப்பவும் நிறைய நான் இஸ்ரவேல் பிலீவர்ஸ் வருவாங்க, அது ஷுர். நம்ம பார்த்தோம்ல ரெவலேஷன் சாப்டர் 7 இருக்கே, யார் இந்த மக்கள்னு ஜான் கேட்பாரு. அப்போ அந்த எல்டர் ரிப்ளை பண்ணுவாங்கல்ல. ஸோ தட் இஸ் தேர் ஃபார் ஷுர், தட் இஸ் தேர். பட் த ஃபோக்கஸ் வந்து ரொம்ப இஸ்ரேல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ நான் ஏன் அதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு தோண ஆரம்பிச்சிச்சு ஆஃப்டர் ஐ ப்ரிப்பேர்ட். அதனால் ஐ ஃபினிஷ் வித் திஸ். படித்து பாருங்கள். ஐ மோஸ்ட் God willing, I'll do more of messianic prophecies from next week. Okay? This we படிச்சுட்டு will continue next Saturday or how? ஆமாப்பா, This 8th chapter. சாட்டர்டே. Okay. ஆமாம். 8th சாப்டர் பண்ணுறேன்னா சரி, நான் பண்ணதை ஐல் ஷேர் ஃபார் ஷுர். அதுக்கப்புறம் மேபி வில் டூ த மெசியானிக். It's not deviating, Okay. Pamela. It இட் is இஸ் part நாட். of it. Not. ஆமாம்மா, ஆமாக்கா. ஆனால் uh, இப்போ நான் உங்களுக்கு இன்னைக்கு லெசனில் என்னெல்லாம் படிச்சீங்கன்னாக்கா யூ மே நாட் ரிமெம்பர். யூ வில் ஒன்லி சே ஜட்ஜ்மெண்ட்ல உள்ளது நிறைய, ரெவலேஷன்ல உள்ளது எசேக்கியல்லையும் இருக்குதான். correct, correct. தட்ஸ் ஆல். அது ஒரு சென்டென்ஸ்ல முடிஞ்சிச்சு. ஸோ அது இன்னைக்கே விளங்கிருச்சுன்னா we can stop there. ஓகே, யூ கெட் த பிக்சர். எசேக்கியல் வாசிங்க, இன்னும் நிறைய இருக்கு, அவ்வளோதான். But we can move into bigger visions, bigger prophecies which are relating to the church. நமக்கு applicable ஆகிற பாயிண்ட்ஸை கூட கொஞ்சம் படிக்கலான்னு பார்த்தேன், rather Okay. than Israel judgment point. Okay. சரி சரி. But whatever you have prepared, you can use Oh, it. அதை I'll share. Yeah. I will do that, sure. Okay, ma. சரியா? Okay. Fair enough. So praise be to God. அக்கா, back to you. Okay, ma. ஜெபம் முடிச்சிடலாமா? அன்புள்ளே சுவாமி, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தணும் அப்பா. கிருபையாய் கூட கத்தாவே இத்தனை காரியங்களையும் கத்தாவே நீர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்தணும் அப்பா. அப்படியே நாங்கள் இதை கற்றுக்கொண்டு கத்தாவே இன்னும் உண்மையில் அன்பு கூறும், இன்னும் கத்தாவே வரும் காரியங்களை குறித்ததான காரியத்தை குறித்து கத்தாவே நாங்கள் இன்னும் அக்கறைப்படவும், கத்தாவே உம்முடைய வார்த்தைகளை எடுத்து செல்கின்ற பிள்ளைகளாய் இன்னும் அநேகருக்கு கத்தாவே நாங்கள் ஒரு உப்பாய் ஒளியாய் இருக்கும்படிக்கு நீங்க எங்களை பயன்படுத்தி அருளுங்க சுவாமி. வந்த ஒவ்வொருவரும் அவர்கள் நேரத்தை கொடுத்ததற்கு கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. நீ தமே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பேர்பராய் கத்தாவே நீ தமே வழி நடத்த வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். மகளையும் உம்முடைய கருத்திலே தந்து ஜெபிக்கிறேன். தகப்பனுக்குரிய காரியங்களை கத்தாவே நீ தமே என்ன காரியமோ அது நீங்க நேர்த்தியாய் நீங்க செய்து தருவீங்க என்று விசுவாசிக்கிறோம். தகப்பனே நல்ல சுகத்தை கொடுத்துருங்க, பலத்தை கொடுத்துருங்க சுவாமி. துணையா இருக்கின்ற
ஆன்ட்டியும் கூட கத்தாவே நினைக்கிறோம். அவர்களுக்கும் நல்ல பலத்தை கொடுங்க, மன தைரியத்தை கொடுத்துருங்க சுவாமி. கத்தாவே எந்த காரியமா இருந்தாலும் கத்தாவே உம்முடைய கரத்துல தருகிறோம் அப்பா. நீர் தாமே கத்தாவை பொறுப்பில் எடுத்து வழி நடத்துங்க. இந்த வீக்கெண்டையும் உடைய கருத்துல தருகிறோம். உமக்கு பிரியமான விதத்திலே நாங்கள் செலவழிக்க நீங்க கிருபை தாங்க. தவறான வழிகளுக்கு போகாதபடிக்கு தடுத்து நீர் ஆட்கொண்டருள வேண்டுமாய் கெஞ்சி மாட்டாடி. உம்முடைய சிந்தனைகளையே கத்தாவே நாங்கள் எப்பொழுதும் கொண்டிருக்க நீங்க கிருபை தாங்க. அதன் மூலம் உம்முடைய கேரக்டர்ஸை நாங்க ரிஃப்ளெக்ட் பண்ண எங்களுக்கு ஒரு நல்ல தருணங்களை கொடுத்துடலுங்க சுவாமி. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க இயேசுவின் இனி நாமத்தினாலே ஆமென். Amen. Thank you. ஆமென் Lord. ஆமென். Thank you, guys. தேங்க்யூ அக்கா. தேங்க்ஸ் கமலா. Thank you, ma. Thank you, Bye-bye. Pamela. Bye. Bye, Ka. See you tomorrow. Bye. See you, Ka. God willing. Bye. Bye.